வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாமளே சில்லி வீட்டில் செய்ய போகிறோம். அதாவது நாமளே பொடி இல்லாமல் நம்மளே எல்லாம் அரைச்சது. அதாவது இஞ்சி, பூண்டு, சோம்பு, ஜீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு நம்மளே அரைச்சோம். அப்புறம் எப்பயும் வரமிளகா தான் போடுவோம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பச்சை மிளகா போட்டிருக்கிறோம். பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு நல்லா நெய்னு அரைச்சிக்கிறோம். கடையில் வாங்கி பொடி போடுறத விட நம்மளே செஞ்சால் டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். அதாவது சிக்கன் 1 கிலோ நீங்கள் தேவையானது போட்டு ஆட் பண்ண போகிறோம். கரம் மசாலா 1 ஸ்பூனு, வரமிளகாத்தூள் 1 ஸ்பூனு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூனு, அப்புறம் உப்பு நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ போட்டு முட்டை 1 ஆட் பண்ணிக்கலாம். முட்டை 1, எலுமிச்சம்பழம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3-4 ஸ்பூன் போடலாம். அப்போ தான் நமக்கு நல்லா பொறுன்னு வரும். அதனால் 3-4 ஸ்பூன் போட்டுக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு. அடுத்தது முட்டை 1 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட எலுமிச்சம்பழம் ஒரு அரை எலுமிச்சம்பழம் இருக்குன்னா அப்போ தான் நம்ம அந்த காரமெல்லாம் நல்லா உள்ள கறிக்குள்ளே ஏறும். அப்போ தான் நமக்கு சில்லி நல்லா டேஸ்ட்டாக வரும். கொஞ்சம் உப்பு வேணுங்கிற அளவு போட்டுக்கணும். மிளகாத்தூள் அப்படி தான் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க. நாங்கள் காரம் ஃபுல்லாக சாப்பிடுவோம், அதனால் நான் 2 ஸ்பூன் போட்டுட்டேன். பாருங்கள், இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா பிரட்டி வச்சுங்க. ஒரு மணி நேரம் கம்பல்சரி ஊறணும். 1 மணி நேரம் ஊறினா தான் அதை உள்ளே நல்லா இறங்கும். இறங்கிட்டு நம்ம எடுத்து அப்புறம் பொரிச்சிக்கலாம்.